என்னுடைய தரங்கண்டு பயிற்சித்தாளின் 5வது பயிற்சித்தாளின் இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதாவது இந்த முயற்சி எங்களை நிச்சயமாக ஒரு நல்லதொரு நிலைக்கு இட்டுச் செல்லும். அதாவது இந்த வகையில நாங்கள் இந்த பயிற்சிகள் சிறிய பயிற்சியில இலகுவான பயிற்சியில இருந்து கடினமான பயிற்சி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சி பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு, அதாவது நீங்கள் விரும்பி படிக்கிறது மிக முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப 28வது வினா, இது 5வது பக்கத்தில் இருக்கின்ற வினா. கூட்டத்துடன் சேரக்கூடியது எது என கேட்கப்படுகின்றது. அப்ப முதல் அடைப்பில 3 பொருட்கள் தரப்பட்டிருக்கு. அந்த அடைப்பில ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துக்குள்ள இந்த 3ல விடையாக தரப்பட்ட 3ல எது பொருத்தமானது என நாங்க இனங்கண்டு நிரப்புதல் வேண்டும். அப்ப முதல் அடைப்பில் இருக்கிற 3 பொருட்களும் கைக்கடிகாரம், காப்பு, மோதிரம். உங்களுக்கு தெரியும், கைக்கடிகாரம் எதற்கு அணிவார்கள் என்றால் நேரத்தை அறிவதற்கு, காலத்தை கணிப்பதற்கு. காப்பு நாகரிகத்தை தான், அலங்காரம். தோடும் அதே போல, தோடு என்ற மோதிரம் அதே போல நாகரிகம் தான், அலங்காரம். அப்ப இதுல ஒரு பயன் தரக்கூடியது என்பது நிச்சயமாக கடிகாரம் தான், நேரத்தை அறிவதற்கு. ஆனா இந்த 3 பொருட்களையும் நாங்கள் அணிபவை என்று கருதி கொள்ளலாம். சில வேளையில கைக்கடிகாரம் கூடி நாகரிகம் அலங்காரத்துக்காக அனுப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த அடைப்பில உள்ள பொருட்களோட மிக தொடர்பு கொள்ளக்கூடியது ஒரு மாலையா, ஒரு மேற்சட்டையா, அதாவது ஷர்ட்டா, எலியா என்றால் அணிபவை என்றதுல மாலைதான் கூடிய தொடர்பாக இருக்கின்றது. அலங்கார அணிபவை. ஷர்ட் என்பது, மேலங்கி என்பது உடைகள், ஆடைகள் என்பது அத்தியாவசியமான அணிபவை என்ற தலைப்பிலே அடங்குகிறது. அப்ப இந்த இடத்துக்கு பொருத்தமானது முதலாவது மாலை என்பதனால் முதலாவதற்கு நாங்கள் கோடு இடுதல் வேண்டும். அடுத்த 3 பொருட்களும் விளையாட்டு பொருட்கள். அதோட தொடர்புடையது 2வது, அதாவது விளையாட்டுக்குரிய விளையாட்டு மைதானத்தில் காணப்படுகின்ற பொருள். 30வது கேள்வியை பார்ப்போம். திருடனை மணந்து பிடிப்பது. இப்ப திருடனை திருடும் போது கண்டுபிடிப்பது இருக்கின்றது. திருடன் குணாதிசயங்கள், அவன் நடத்தைகள் கொண்டு கண்டுபிடிப்பது இருக்கின்றது. இப்ப ஒரு காவல்துறையினர் ஒரு திருடனை பிடித்து விட்டார்களா இருந்தால் அவனுடைய முகபாவங்கள், அவனுடைய பேச்சுக்கள், இதை கொண்டு திருடனை பிடித்து விடுவார்கள். ஏன்? அவன் தளம்பி பேசுவான், நிதானமாக பேச மாட்டான், பொய்யை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்லுவான். மற்ற அவன் முகம் பயங்காரணமாக, ஏன் தான் திருடினவன், அந்த பயங்காரணமாக அந்த முகமே காட்டி கொடுத்தவன். அப்ப இது திருடர்களை பிடிக்கிற நகர் காவல்களுக்கு பொருந்தும். ஆனால் இன்னும் ஒன்று இருக்கின்றது. நாய் என்பது மோப்பத்தால திருடனை பிடித்துவிடும். அந்த திருடன் நடமாடிய இடத்திலே அவனுடைய மனம் இருக்கின்றது. அந்த மனத்தை மோப்பமாக பிடித்து அவனை கண்டுபிடித்துவிடும். அப்ப நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம். இப்ப எங்களுக்கும் மோப்ப சக்தி இருக்கின்றது. அம்மா சமையல் அறையில ஒரு பலகாரம் செய்தால் நாங்க வரவேற்பறையில இருந்து கொண்டு என்ன சாப்பாடு செய்கிறான்றதை ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எங்களுக்குரிய மோப்ப சக்தி.
ஆனால் அந்த மோப்ப சக்தி எங்களுக்கு நிறைய, அதாவது அந்த செய்கின்ற பொருளின் வாசனை வருகிற போதுதான் எங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆனா நாய்க்கு அப்படி அல்ல, மிக மெல்லிய, அதாவது மனத்தை கூடி அதால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலதான் அது மெல்லிய சந்தடிகளையும் கேட்கக்கூடியது. அப்ப இதுல திருடனை மணந்து பிடிப்பது நாய் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்கள். நீங்க விமான நிலையங்களுக்கு போனா பாருங்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய நாயை கொண்டு திரிவார்கள். என்ன விமான நிலையத்துல நாயை வைத்திருக்கிறார்கள் என்றால், அங்க போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கும், அந்த போதைப் பொருள் பாசல்களை கடத்துறவ கையில வைத்திருக்க உள்ள மனத்தை கொண்டு அந்த எது பொது என்பதை இனங்காண்பதற்கும் தான் இப்படியாக நாயை வளர்ப்பார்கள். நாங்கள் இப்ப விமானத்துல ஒரு நாட்டுக்கு பயணம் போறோம் என்றால், நாங்கள் சில பொருட்களை கையில கொண்டு போவோம், சில பொருட்களை அங்க லக்கேஜ் என்று சொல்லி அதுல போடுவோம். அதாவது கபின்ல போடுறது. எங்களுக்கு தெரியாத அந்த நாங்கள் போட்ட பொருட்களை என்ன நடக்குது என்று, அந்த பொருட்கள் விமானத்தில் ஏற்றுவதற்கு முதல்ல மோப்பனாய் எல்லாவற்றையும் மணந்து விட்டுத்தான் ஏற்றப்படுவார்கள். ஏனென்றால் அதற்கு வெடிபொருட்கள், போதைப் பொருட்கள், கள்ளக்கடத்தல் சாமான் இருந்தால் நாய் கண்டுபிடித்துவிடும். அப்படி கண்டுபிடித்து விட்டால் உடனே அந்த உரிமையாளரை அழைத்து அந்த பையை திறந்து சோதித்து அவரை கைது செய்வார்கள். சரி, இனி அடுத்த 31வது கேள்வி. இதுல 3 வகை 4 கால் விலங்குகள் இருக்கின்றது, மிருகங்கள். இந்த மிருகங்கள்ல பாரம் சுமப்பது எது என்று கேட்கப்படுகின்றது. 3மே பாரம் சுமக்கக்கூடியதான். குதிரையும் ஆளை சுமந்து கொண்டு, ஆட்களை சுமந்து கொண்டு வேகமாக ஓடும். இந்த ஒட்டகம் என்பது வேகமாக ஓடாது, மெதுவாகத்தான் ஓடும். ஆனா நிறைய பாரங்களை சுமக்கும். அதனாலதான் ஒட்டகத்தை பாலைவன கப்பல், பாலைவனத்துல போகின்ற கப்பல் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒட்டகத்துல நிறைய சாமானை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அது பாலைவனத்துல பயணம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் பாலைவனத்துல தண்ணீர் கிடைக்காது. அப்ப நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கும். அப்ப தண்ணீர் குடிக்காம, ஒரு நேரம் குடித்த தண்ணியே 3-4 நாட்களுக்கு உடம்புல தேக்கி வைத்திருந்து தண்ணி குடிக்காம ஜீவிக்கக்கூடியது ஒட்டகம். அது மட்டுமல்ல, நிறைய பாரத்தை கொண்டு செல்லக்கூடியது ஒட்டகம். அதனால அதனை பாலைவன கப்பல், பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகின்றது. இனி நாங்கள் 32வது வினாவுக்கு செல்வோம். இங்க பாருங்க, தீக்குச்சிகளை பயன்படுத்தி உரோமன் எண்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தரம் 5 வரையில கல்வி கற்கின்ற போது உரோமன் எண்கள் என்கின்ற விடயம் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக நான் சில உரோமன் எண் விளக்கம் தருகின்றேன். பாருங்கோ, உரோமன் எண் என்பது இந்திய அரேபிய, நாங்கள் இப்ப பயன்படுத்துற 1 2 3, இந்த 1 2 3 4 என்பது இந்திய அரேபிய எண்கள். இதற்கு முதல் இருந்ததான் உரோமன் எண்கள். அந்த உரோமன் எண்களே ஒரு ஐ என்பது 1, 2 ஐ என்பது 2, 3 ஐ என்பது 3, 4 என்றால் ஐக்கு முதல் பி, பிக்கு முதல் ஐ, ஐக்கு பிறகு பி, 5 என்றால் பி, இனி பிக்கு பிறகு ஐ இருந்தால் 6, 7, 8, 10, எக்ஸுக்கு முதல் ஐ இருந்தால் 9, எக்ஸ் என்பது 10ஆக இருக்கின்றது. இந்த உரோமன் எண்கள் குறியீடுகளாக இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது. இனி 10க்கு பிறகு வருவதாக இருந்தால், 10ஓடு 1 என்றால் இதில் ஒரு 10ஐ போட்டால் இது 11, இது 12, இது 13, இது 14, இது 15, இது 16, இது 17, இது 18, இது 19, இது 20 என்ற உரோமன் எண்கள் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். சரி, நாங்கள் இது வினாவுக்குள்ள பார்ப்போம்.
குறைந்த தீக்குச்சிகள், பெரிய எண் எது? அப்ப இதுல உள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை பார்த்தோமா இருந்தா இது 2 தீக்குச்சி, இது 2 தீக்குச்சி, இது 3 தீக்குச்சி, இது 3 தீக்குச்சி. அப்ப குறைந்த தீக்குச்சி என்றால் இந்த 2ல பயன்படுத்தி இதுல உள்ள எண்கள்ல ஏதாவது பெரிய எண்ணாக எது இருக்கு என்று பார்த்தால் இந்த 10 என்பது இருக்கின்றது. அது உரோமன் எண்ணாம் இருக்கு, இந்த அரேபிய எண்ணம் கீழே போட்டிருக்குது. அப்ப 10 என்பதை குறிப்பது எது? எக்ஸ். அடுத்தது கூடிய தீக்குச்சிகள், சிறிய எண். இதுல கூடிய தீக்குச்சிகள் என்பது அதாவது 3 தீக்குச்சிகள் இருக்கின்றது. அது 1 9 1 4. அப்ப சிறிய எண் 4. 4க்குரிய உரோமனன் ஐவி என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்ப உங்களுக்கு அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போகின்றேன். அதாவது மெல்ல மெல்ல கற்று நிறைய விடயத்தை கற்பதுதான் எங்களுக்கு உகந்த இலகுவான வழி. நாங்கள் கடினப்பட்டு கற்பதை விட மெல்ல மெல்ல நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வது எங்களுடைய ஆற்றலை, திறமைய சிறப்பாக வெளிக்காட்ட வழிகாட்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப நாங்க பார்க்கிறது இந்த 2ஆம் தர பயிற்சியின் 5வது மாதிரி பரீட்சையின் 6வது பக்க வினாக்களுக்கான விடை. முதற் படத்துடன் தொடர்புடையது என்று கேட்கப்படுகின்றது. இங்க முதல்ல உள்ள படத்துல ஒரு மனிதனின் கை காட்டப்படுகின்றது. இந்த கையில உள்ள முக்கியமான பாகங்கள் 5 விரல்கள். அப்ப இதோட இந்த கை விரல்கள் கைகளோட தொடர்புடையது, ஏதோ ஒரு வகையான தொடர்புடையது கால் விரல்கள் என்ப முதலாவது விடையாகும். அடுத்த 35வது வினா பாத அணி, சப்பாத்து. சப்பாத்து நாங்கள் இதற்கு அணிவது பாதுகாப்புக்காக. எங்கே அணிவது? காலில் தான் அணிகிறோம். அப்ப கால்கள் என்றது அதோட தொடர்புடையதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். வித்தியாசமானது இது. அப்ப 3 படம் இருக்குது. அந்த 3ல 2க்கிடையில ஏதோ ஒரு ஒற்றுமையும் 1 வித்தியாசமாகவும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல ஒற்றுமை என்பதை நாங்க அறிந்து கொள்ளணும். இது என்ன இங்கு என்பதை முதல் பார்த்தால் இவை அனைத்தும் கோடுகள். கோடுகள்ல இங்க கிடைக்கோடு, நிலைக்குத்துக்கோடு, சாய்கோடு என்ற கோடுகள் இருக்கின்றது. அப்ப இதுல 2 கிடைக்கோடு இருக்கின்றது, ஒரு சாய்கோடு இருக்கின்றது. இதுல 2 கிடைக்கோடு இருக்கின்றது, ஒரு சாய்கோடு இருக்கின்றது. இதுல இருக்கின்ற 2 நிலைக்குத்துக்கோடுகள், 2 நிலைக்குத்துக்கோடுகள், ஒரு சாய்கோடு இருக்கின்றது. அப்ப இதுல வித்தியாசமானது எது? இதுதான் வித்தியாசமானது. ஏன்? 2 நிலைக்குத்துக்கோடும் ஒரு சாய்கோடும் இருக்கின்றது. மற்றவற்றில அவ்வாறு இல்லை. அதுல கிடைக்கோடும் சாய்கோடும். இனி 37வது வினாவில நாங்க வித்தியாசம் பார்த்தால் இங்க 2 அரைவட்டம் இருக்கின்றது, இங்கேயும் 2 அரைவட்டம் இருக்கின்றன. எல்லாம் சரி. அடுத்த இது சதுரத்துக்கு வட்டம், இது 2 முக்கோணங்கள், இது 2 முக்கோணங்கள். அப்ப வித்தியாசமானது முதலாவது என்பது உங்களால இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 38வது வினாவை பார்வையிடுவோம். 38வது வினாவில ஒரு பெரிய சதுரம் 9 சம சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 படங்கள்ல எது வித்தியாசம் என கேட்கப்படுகின்றது. நாங்க இதுல வித்தியாசம் பார்க்கின்ற போது இதுல 9 சதுரங்கள்ல முதலாவதுல 9 சதுரங்கள்ல 6 சதுரங்கள்
நிலத்த நிலத்தப்பட்டிருக்கின்றது, நிறந்தீட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததிலேயும் 9ல 6 சதுரங்கள் நிறந்தீட்டப்பட்டிருக்கின்றது. இங்க 9ல 4 தான் நிறந்தீட்டப்பட்டிருக்கு. அப்ப வித்தியாசமானது 3வது என்பதை இனங்கண்டோம். இனி நாங்கள் 39வது கேள்வியை பார்த்தால், ஒரு நேரான அட்டக்கீலத்துல மேல கீழே, அதாவது மடிக்கக்கூடிய வகையில உள்ள ஒரு அட்டக்கீலத்துல கீழே பி என்கின்ற எழுத்தும் அதன் பிம்பத்தோற்றமாக மேலே தலைகீழாக பி என்கின்ற எழுத்தும் இருக்கிறது. இதனை நாங்கள் இப்படியாக மடித்தால், திருப்பி மடித்தால் இந்த மாதிரியான எழுத்து உருவாகின்றது. அப்ப மடித்தால் கிடைக்கும், இதை மடித்தால் இது கிடைக்கும் என்றால், இதை இப்படியாக மடித்தால் எது கிடைக்கும் என்றால், இப்படியான பி என்கின்ற எழுத்து கிடைக்க வேணும். ஆனா விடையிலே அப்படி இல்லை. அப்ப நாங்க இதையும் கருத்தலாம் தானே. இதை திருப்பி பார்த்தால் இப்படியான எழுத்து என்பதும் எங்களுக்கு விளங்குகின்றது. ஏனென்றால் ஆங்கிலத்துல பி என்பது இப்படி எழுதுற இல்லை. ஆன முறையில இந்த விடைதான் பொருத்தமானது. அதாவது அதுல நடைபெறுகின்ற மாறுபாடுகளின்படி இறுதி நிலையில எது பொருத்தமானது என வினாவப்படுகின்றது. சரி பிள்ளைகள், நாங்கள் இந்த 7வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 7வது பக்க வினா, இப்ப இதுல மொத்தம் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பயிற்சித்தாளையும் 8 பக்கங்கள் இருக்கின்றது. 8 பக்கங்கள்ல மொத்தம் 50 வினாக்கள் இருக்கின்றது. இப்ப நாங்கள் 7வது பக்க வினாவை பார்வையிடுவோம். காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைப்பிடி சோறு வைத்திடுவேன். காகம் வந்து கரைந்திட்டால் கைப்பிடி சோறு வைத்திடுவேன். அப்ப காகம் என்பது ஒரு சிறிய பறவை. அநேகமாக எங்கட நாட்டுல நிறைய காணக்கூடியதாக இருக்கின்றது. சில நாடுகள்ல காகத்தை தடை பண்ணி இருக்கிறார்கள். சிங்கப்பூர் என்ற நாட்டுல காகங்களை, அதாவது பறவைகளுக்குரிய, அதாவது மிருக காட்சி சாலைகள்ல போன்ற இடங்கள்ல அந்த காகத்தை காணலாம், வளர்ப்பதற்காக ஒழிய பொதுவாக காண முடியாமல் இருக்கும். ஏனென்றால் இந்த காகம் சூழலை மாசுபடுத்துகின்றது. எவ்வாறு மாசுபடுத்துகின்றது? அந்த காகம் கண்ட இடங்கள்ல எல்லாம் எச்சம் போட்டு, மலத்தை போட்டு நாட்டை கெடுக்கின்ற, அதாவது சுற்றாடலை சுத்தமற்றதாக்குகிறது என்று சொல்லி சிங்கப்பூர்ல தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனா எங்கட நாடுகள்ல அது பிரச்சனை இல்லை. எங்கட நாடு பெரிய பிரதேசங்கள் இருக்கின்றது. அப்ப இத்தனை காகம் இருந்தாலும் எங்களுக்கு சூழலுக்கு அதால பெரிய பாதிப்பு இல்லை. சரி, அப்படிப்பட்ட காகம் வந்து கரைந்திட்டால் நான் கைப்பிடி சோறு வைத்திடுவேன். அப்ப காகத்தின் பசிய போக்குறதுக்கு ஒரு கைப்பிடி சோறு தாராளமாக காணும். அதே போல மரத்துக்கு எவ்வளவு நீர் தேவை? ஒரு மரத்துக்கு ஒரு குடம் நீர் வேணுமா, ஒரு கிணற்று நீர் வேணுமா, ஒரு டம்ளர் நீர் போதுமா என்றால் ஒரு குடமளவு நீராவது ஊற்றுதல் வேண்டும். ஒரு டம்ளர் நீர் என்பது மரத்தின் வேருக்கு சென்றடைவதற்கே பத்தாது. என்றால் நாங்க மரத்துக்கு மேல தனியவர்களே இல்லை, நிலத்திலான ஊற்றுவோம். அந்த நிலத்தினூடாக சென்று அந்த மரத்தின் வேரை அது அடைந்து மரத்தின் பாகங்களுக்கு செல்ல வேண்டும். அப்ப ஒரு குடம் நீராவது ஊற்றுதல் வேண்டும். இனி நாங்கள் 41வது வினாவை பார்வையிடுவோம். இங்க ஏதோ ஒரு மாறுபாடு நடந்து அடுத்த மாறுபாட்டிலே எது பொருத்தமானது என கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த மாறுபாடுகளை நாங்கள் அவதானித்து அடுத்தது எது என்று கேட்கப்பட்டபடியால் 3வது அடைப்பிலே எது வரும் என ஊகிக்க வேணும்.
இங்க மாறுபாடு என்றால் ஒன்றில இருந்து ஒன்று இன்னொன்றாக மாறுது. நீங்க இப்ப துவிச்சக்கர வண்டியில ஒரு பயணம் போக பாருங்க, சில்லுகள் சுத்தி கொண்டு இருக்கின்றது. அப்ப சில்லு சுற்றாவிட்டால் துவிச்சக்கர வண்டி இயங்காது. அப்ப அதுல நாங்க 3 நிறமான கம்பிகள்ல 3 வகையான நிறம் தீட்டுவோமா இருந்தால் அந்த நிறங்கள் மாறி மாறி நிலத்தை தொடும். அதே போல அது ஒரு மாறுபாடு. அதே போல இந்த முதல் நிலையில இருந்து அடுத்த நிலையை அடைவதற்குள்ள இந்த நிலையில இருந்து அடுத்த நிலையை அடைவதற்கு என்ன மாறுபாடு நடந்திருக்கு, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையை அடைவதற்கு என்ன மாறுபாடு நடக்கும் என்பதை ஊகிப்பதற்கு நாங்க இதை கொஞ்சம் அவதானிக்கிற ஆற்றல் இருந்தால் ஓகே. இப்ப எங்களுக்கு தெரியுது, இந்த வடிவங்கள்ல நடுவில் உள்ளது நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப இதுக்குள்ள எது வருகிறோ நடுவில் அது நிலத்தப்படும். ஆனா நீங்க விடைகள் 3லேயுமே நடுவில் தான் நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப அதை கொண்டு நாங்கள் மாறுபாட்டுக்குரிய சரியானபடியே தெரிவு செய்ய முடியாம இருக்குது. இப்ப இங்க பார்க்கிறோம், இங்க வட்டம், இங்க சதுரம், இங்க முக்கோணம் இருக்கின்றது. இப்ப அடுத்ததுல பார்க்க இந்த வட்டம் முன்னால வந்து இங்க இருக்கின்றது, இந்த சதுரமும் முக்கோணமும் அப்படியே பின்னால இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு இதுல தெரிய வேண்டிய மாறுபாடு என்னென்றால், அதாவது இந்த வட்டம் முதலாவதாக இருப்பது இந்த 2, 3க்கும் முன்னால போன உடனே அது 3ஆவதாக மாறுகின்றது. இந்த வட்டம் திரும்ப 3ஆவதாக மாறின உடனே இந்த 2ம் பின்வாங்கப்படுகின்றது. பின்வாங்கி இங்க பாருங்க, இதுல சதுரம், இங்க முக்கோணமாக இருக்கின்றது. இப்ப இதுல நடந்த மாறுபாடுகளை பார்த்தபடியால் எங்களுக்கு இது விளங்குது. இப்ப அடுத்ததுல என்ன நடக்கும், இந்த சதுரம் முன்னால போகும். முன்னால போனா இங்க சதுரம் வந்துவிடும். இப்ப இந்த 2ம் பின்வாங்க வேண்டும். பின்வாங்கினா இங்க வட்டம் வரும், இங்க முக்கோணம் வரும். ஆனா இங்க நடுவில் இருக்கிறது இப்ப நிலத்தப்பட்டிருக்கும். அப்ப எது விடையாக அமையும் என்றால் முதலாவது தான் விடையாக அமைக்கின்றது. இது மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். இனி நாங்கள் 42வது வினாவை பார்வையிடுவோம். இது ஒரு முக்கோண வடிவம் தரப்பட்டிருக்குது. இந்த முக்கோண வடிவத்தில உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்படுது. இதுல நான் கொஞ்சம் நேரம் விரயம் செய்து மேலதிக முக்கோணங்களையும் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நாங்க எதிர்காலத்துல நிறைய நுண்ணறிவு விடயத்துக்கு இது பயன்பட போகின்றது. அப்ப இதுல இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை இங்க பாருங்க. இதை காண்றதுக்கு என்ன செய்கிறோம் என்றால், இதுல நாங்கள் 1, 2 என கூட்டினால் இந்த 2ஐயும் கூட்டினா 3 முக்கோணம் இருக்குது என்று சொல்லலாம். இதை நாங்கள் பின்பக்கத்தில் இருந்து வலமிருந்த இடமாக பார்த்தால் இதுல 2 முக்கோணம் என்பது எது என்றால், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் தண்டு. 1 என்பது எது என்றால் இந்த பெரிய முக்கோணம். 3 முக்கோணம் இருக்கின்றது. அப்ப இதே போல நாங்க வேற வடிவங்களையும் கீறி முக்கோணங்களை பார்ப்போம். இப்ப இதே போல இதுல எப்படி முக்கோணத்தை கண்டோமோ அதே போல இந்த வடிவங்களையும் முக்கோணங்களை பார்ப்போம். இது ஒரே முக்கோணம் என்று கருதி கொள்ளுங்கள். அதே போல ஒரே மூலையில இருந்து ஆரம்பிக்கின்றது என்றதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதுல இருக்கிற முக்கோணங்கள் எத்தனை இந்த கண்டம் பார்த்தால் உங்களுக்கு காணும். ஏனென்றால் அதிகம் தேவையில்லை. இப்ப நாங்க இதுல முதலாவதுல பார்த்தோம். முதலாவதுல நாங்கள் 1, 2 என 3 முக்கோணத்தை பார்த்தோம். அப்ப 2 என்பது இப்படியாக இருக்கிற 2ம் 3ஆவது இது என்று சொன்னேன். இதே போல
இதுல முக்கோணம் பார்ப்பதற்கு இதுக்குள்ள 1 2 3 என்று எழுதினால் அதை 3 கூட்டினால் 6 முக்கோணம். எப்படி 6 முக்கோணம்? இந்த பக்கத்தால பார்த்தால் இந்த 3 என்பது எதை குறிக்குது என்றால் இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். 2 என்பது எதை குறிக்கின்றது என்றால் 2 என்பது இது ஒரு முக்கோணம், கவனித்துக் கொள்ளுங்க. 2 என்பது எதை குறிக்குது என்றால் இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அடுத்த 1 என்பது மிகப்பெரிய முக்கோணம், இந்த மிகப்பெரிய முக்கோணம் 1. அதே போல இதுல நாங்கள் 1 2 3 4 என்றால் 10 முக்கோணங்கள் இருக்கின்றது. அப்ப அதையும் இங்கே இருந்து பார்த்தால் 4 முக்கோணம் என்பது இந்த சிறிய முக்கோணம் 1 2 3 4. 3 என்பது அடுத்து இருக்கப்படுகின்ற இவ்விரண்டு முக்கோணத்தை சேர்த்தால் 3 வரும். இங்க பாருங்க, ஒரு முக்கோணம், இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு முக்கோணம், இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு முக்கோணம். அடுத்து 2 என்பது எவ்வாறு இருக்கின்றது? 3 சேர்க்கின்ற போது வருகின்ற முக்கோணம். இந்த 3ஐயும் சேர்த்தால் ஒரு முக்கோணம், அடுத்த 3 சேர்த்தால் ஒரு முக்கோணம். பெரியதாக ஒரு முக்கோணம் என்பது ஆக பெரிதாக இருக்கின்ற இந்த முக்கோணம். அப்ப மொத்தம் 10 முக்கோணங்கள் கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இப்ப கவனிங்கோ, இதுல நாங்க பார்க்க போறது இப்ப இந்த பென்சில் கடைக்கு கொடுக்க வேண்டிய உகந்த நாணய குச்சிகள் எது என்று கேட்கப்படுகின்றது. நீங்க ஒரு கடையில போய் பென்சில் வாங்குகிறீர்கள், பென்சிலின் விலை 8 ரூபாய் என்றால் கடைக்காரருக்கு எந்த நாணய குச்சிகளை கொடுக்கலாம் என்று கேட்கப்படுகின்றது. இங்கே 2 ரூபாய் 3 ரூபாய் 3 ரூபாய் தந்திருக்கேன், கூட்டினா 8 சரி, ஆனா 3 ரூபாய் நாணய குச்சி இல்லத்தான். அப்ப இது பொருந்தாது. இது 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் பொருந்தும். 3 ரூபாய் நாணய குச்சி இல்ல, 4 ரூபாய் நாணய குச்சி இல்ல, ஆனபடியால் இது பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி பிள்ளைகளே, நான் இனி இந்த பயிற்சித்தாள்ல இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை தரப்போகின்றேன். இப்ப இதுல இந்த மாணவர்களுக்கு நான் சொல்றேன், நான் இந்த ஸ்கிரீன்ல உள்ள விடயங்கள் நான் அதாவது தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக, அவர்கள் தொடர்ந்து இதை பார்க்கணும் என்றதற்காக அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்வதென்று சில பிள்ளைகள் இதில் எனக்கு செட் பண்ணுவார்கள். அது எனக்கு பிடிக்காது. என்னன்னு சொன்னா அது ஸ்கிரீனை கெடுத்து கொண்டிருக்கும். இங்கே இருவர்கள், அதாவது பவினேஷ் என்றும் சுஸ்மித் என்றும் 2 பேர் அதை செட் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் இருவரை நீக்கிவிட்டுத்தான் நான் வகுப்பை தொடர்ச்சியாக ஆரம்பிக்க போறேன். என்ன காரணம் என்றால் இவர்களை சொன்னாலும் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் இல்லை. அப்ப நான் அவர்களை வகுப்பில இருந்து நீக்கிறது தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனையாக இருக்கும். ஏஎஃப் அமீரா சதீதா, உங்களை வகுப்பில இருந்து நான் நீக்கிறேன். காரணம் என்னென்று சொன்னால் நீங்கள் செட் பண்ண வேண்டாம் என்று சொன்ன பிறகும் வகுப்பில செட் பண்ணி இருக்கிறீர்கள். இனிமேல் இப்படி செட் பண்ணுகின்ற பழக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். சரி, நான் இனி இறுதிப்பக்க வினாவுக்கு விடை தருகின்றேன். கவனிங்கோ, இதுல இறுதிப்பக்க வினா இந்த உருவத்தில உள்ளது ஒரு வட்டம் ஒரு செவ்வகம் என்பது பொருத்தமற்றது, ஒரு வட்டம் ஒரு சதுரம் என்பதும் பொருத்தமற்றது. இது உருளை. இந்த உருளையில இருக்கிறது 2 வட்டம், மேலையும் கீழே ஒரு 2 வட்டம், மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம், மற்றது பழைந்த மேற்பரப்பு. அடுத்த வினா, கரண்டியில நீரை சூடாக்கினால் கைப்பிடி உடனே சுடாது. கரண்டியின் முனையைத்தானே நாங்க தீயில பிடிக்கிறோம், அப்ப அது பின்புதான் சுடும். 2வது வினா பொருத்தமானது. 46வது வினாவில காற்று வீச திரும்புவது. இது காற்றின் திசை காட்டி
இதுல காற்று வீசுற திசையை குறித்து காட்டுறது அந்த அம்புக்கோடு. அப்ப அது ஏ என்கின்ற எழுத்து. 47வது வினா, பூவின் அடிப்பகுதியில தான் தேன் இருக்கும். அப்ப அது சீயை குறிக்கின்றது. என்னத்துக்கு பூவில அடிப்பகுதியில தேன் இருக்கின்றால், அந்த பூவில தேனை குடிக்க வருகின்ற பூச்சிகளின் உடம்பில மகரந்த மணிகள் ஒட்டி இன்னொரு பறவை இன்னொரு பூவிலே அந்த பூச்சி இனம் சென்று தேன் குடிக்கின்ற போது அங்க இருக்கிற குறுகில அந்த மகரந்த மணி சேர்ந்து ஒரு இன விருத்தி ஏற்படுவதற்கு, இன பெருக்கம் ஏற்படுவதற்கு. அப்ப அதற்கான விடை சி. 48வது கேள்வி கவனிங்கோ. நீளமான கம்பி, இது கற்புல நாட்கள் கண்ணால பார்க்க எங்களுக்கு தெரியணும். நிச்சயமாக பி என்கின்ற 2வது தான் பொருத்தமான விடை. இதுதான் நீளமான கம்பி. அடுத்த 49வது வினா, இதுக்கு எது பொருத்தமானது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்ப எங்களுக்கு பார்க்க தெரிகின்றது இந்த பகுதி தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. இது அப்படியாக இல்லை, இப்படியும் இல்லை. இனி 50வது வினாவை பார்வையிடுவோம். தரையில் பயணம் செய்ய உகந்தது. இந்த பியும் சியும் தான் தரையில பயணம் செய்ய உகந்தது. ஏயும் டியும் நீர்ல பயணம் செய்ய உகந்தது. இது வானில் பயணம் செய்ய உகந்தது. அப்ப பிசி என்கின்ற 2வது விடைதான் பொருத்தமானது. நன்று.